இங்கே வந்து கலந்துக்கிட்டீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் கோவை சதாசிவம் ஐயா மிகச்சிறந்த சூழலியலாளர், அதே மாதிரி இயற்கை ஆர்வலரும் கூட ஒரு விதையின் கதையை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு தமிழ்நாடு சார்பாகவும் மக்களாகிய உங்கள் சார்பாகவும் மருதம் மாணவன் அறங்காவலர் நல்ல கருத்துக்கான வகையில் அவர் பேசியிருந்தது. மருதம் குமாரண்ணாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கிருஷ்ண பிரசாத் ஐயா, நிறுவனர் சமாஜா சம்ரிதா, இந்தியாவுடைய முதல் விவசாய விதை உற்பத்தி நிறுவனத்தினுடைய எடுத்திருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னோடிகள் தாங்க. மரபு ரக விதைகளை சேகரித்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னோடியா இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க தான். இந்த மாதிரி உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. இந்த சீட்ஸ் எல்லாம் சகோதரர் பாஸ்கர் மணிவேலி அவர்களுக்கு நன்றி. மண்வாசனை மேனகா அவர்கள் நிறைய பெண்களுக்கு முன் உதாரணமா திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு கர்ஜனையோடு நிற்கக்கூடிய பெண். மதிப்பு கூட்டல்ல தொழில் முனைவோராக இருக்கிறாங்க. காய்கறிகளோட சந்தையின் தேவையை பற்றி ரொம்ப சிறப்பாக எடுத்துரைச்சாங்க. சகோதரி மண்வாசனை மேனகா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கைத்தட்டலாமே, எவ்வளவோ தூரத்துல இருந்து அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் அவருக்கு எனக்கு தெரியாது, தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் அவரை 2019 இருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய சகோதரி பிரியா வர்தன் அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். அதிகமாகவே இருந்திருக்கிறது. ஸோ அங்க இந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்வுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை பற்றி தெரியும் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னுடைய குழு நண்பர்கள் அனைவருக்குமே நான் ரொம்பவே கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது எவ்வளோ சிறப்பாக நடக்காது. அதே மாதிரி இங்கே வாலண்டியர்ஸ் மெயினாக நேற்று நைட்டில் இருந்து இரவு பகல் பாராமல் எங்கள் கூடயே இருந்து யாரும் என்ன தெரியாத நபர்கள் கூட தானே முன் வந்து வேலை செஞ்சீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே பள்ளி நிர்வாகம் இந்த பள்ளியை எங்களுக்கு கொடுத்து உதவிய தலைமை ஆசிரியர் அனைவருக்குமே இந்த சார்பில் எங்களுக்கு வேலைப்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கிருஷ்ண ராமசாமி அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, 2 வருஷமா வரணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறாரு. இந்த வருடமா எனக்கு நிறைவேறிச்சு. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது உங்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னாரு. முதல்ல பாத்தீங்கன்னா புகைப்படமோ எதுவுமே எடுக்க அனுமதி இல்லை. அவர்தான்ங்கிறத வெளியில சொல்லக்கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரிதான் சூழ்நிலை இருந்தது. அப்புறம் எல்லா நம்மளுடைய செயல்பாடுகளை பத்தி முழுக்க பேசினா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறுதியா அங்க போகிறப்போ நான் ஒரு போட்டோ எல்லாம் எடுத்துக்கணும்னு நான் கேட்டேன். பட் அவங்க செக்யூரிட்டி அதை அலோவ் பண்ணல. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு இன்டர்வியூவே கொடுத்துட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியானது, நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம். அதே மாதிரி ரொம்ப பாராட்டு தெரிவித்தாரு. அதுக்கு இன்னமுமே ரொம்ப ஊக்கமா இருந்தது. இது மாதிரி